திராவிடம்னா என்னன்னு கேட்கறவங்களுக்கு பூரா ஒரே ஒரு தடவை உள்ள போய் சுற்றி பார்க்கணும். கலைஞருடைய மணிமண்டபம் இருக்க அந்த சன்னதியை சுற்றி பார்த்தா தெரியும். உள்ள போனா என்ன ரயிலெல்லாம் போகுது வண்டி. உள்ள உள்ள காட்சியாக பார்த்தா இந்த 6ஆம் தேதியிலேருந்து மக்கள்லாம் ஃப்ரீயாக பார்க்கலாமா அதையும் சொன்னாங்க. நான் போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் மூச்சு நின்று போச்சு எனக்கு. அவர் வரலாறை பூரா அதுக்குள்ளே அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்கள். தமிழக முதலமைச்சர் அடடா கண்கொள்ளா காட்சி. அதை பார்க்கறதுக்கு 2 கண்ணுக்கு பத்தாதுக்கு ஒரு மனிதனுக்கு 1000 கண்ணு தேவைப்படும். அவ்வளோ அழகாக இருக்குங்க. இது வரலாற்றில் இப்படி ஐயாவுக்கு மணிமண்டபத்தை கலைஞராவுக்கு மணிமண்டபத்தை கட்டுறதுக்கு யாருனாலுமே முடியாதுங்க. யாருக்கு இந்த வரலாறு கிடையாது. இது எங்கள் ஆத்தா சத்தியமாக உண்மைங்க. அவ்வளோ அருமையாக பிரமாதமாக அதை பண்ணி அவர் பட்ட கஷ்டம், அவர் அண்ணாவை நேசித்தது, அந்த சுவாசம், திருவள்ளுவரை நேசித்த சுவாசம், அந்த காற்று, அவர் பட்ட உழைப்புடைய அந்த வலிமை, அந்த எளிமை, அந்த திறமை அவ்வளோ இருக்குங்க. ஒரு ஆளை அரவணைக்கிறது, அவர் ஒவ்வொரு போட்டோ அந்த புகைப்படத்தை பார்த்து உள்ள நான் அதுக்குள்ளே இங்கேருந்து ஃபோன் வந்துச்சு. பார்த்தாச்சா இந்த வந்துடுறேன் அந்த உள்ள பூரா சுற்றி பார்த்து வந்தாங்க. இன்னைக்கு இந்த மேடையில் ஐயாவுடைய தமிழக முதல்வருடைய இந்த நலத்திட்ட உதவிக்கு என்னை அழைச்ச எங்களுடைய அன்பு அண்ணன் ஒரு தைரியமான பிள்ளைங்க. எதுக்குமே கேள்வி கேட்டாங்க நறுக்குன்னு தான் பதில் சொல்லுவார். டக்கு 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 டக்கு. இதுதான் சும்மா குழப்பம். ஆனால் எப்பனே பார்க்கலாம் அப்படிலாம் இருக்காது. சாயங்காலம் 6 மணிக்கு வரதான் பட்டு 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 பட்டும் பேசக்கூடிய சேகர்பாபு அண்ணன் இந்த அறநிலைத்துறைக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். இவர் மூலியமாக இன்னைக்கு முதலமைச்சருடைய நலத்திட்ட உதவிக்கு என்னை அழைச்சதுக்கு, உங்களையெல்லாம் சந்தித்ததுக்கு, உங்களையெல்லாம் பார்த்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது.